சிவகங்கை மடப்புறம் கோவில் காவலாளியான தோழர் அஜித்குமாரின் மரணம் காவல் மரணம் தான் அப்படின்னு சொல்லி மதுரை கிளை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டது. அதை பற்றியும் கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவங்கள் குறித்து ஏன்னா சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற தகவல் வெளியா இருக்கிறது. அது உண்மையா இல்லையா, என்ன நடந்தது அப்படின்றதையும் கரூர்ல செய்தியாளர்களையும் அதாவது கேமராமேனையும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ அவர்கள் தாக்கப்பட்ட அந்த வீடியோ ஆதாரங்கள் வெளியா இருக்கிறது. இதை பற்றி இந்த வீடியோல முழுசாவே நம்ம பார்த்திடலாம். தற்போது முதலாவதாக பார்த்தீங்கன்னா மடப்புறம் கோவில் காவலரான அஜித்குமார் அவர்களின் மரண செய்தி தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்ததுன்னு சொல்லலாம். 5 காவலர்கள் அஜித்குமாரை அடித்தே கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் குறித்து பார்த்தீங்கன்னா தற்போது நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கையை தாக்கல் செய்தது. இதுல முக்கியமா பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த அஜித்குமார் அவர்களை அடித்து கொலை செய்த 5 நபர்களும் ஜாமீன் கேட்டு மனு செய்திருந்தார்கள். அந்த மனு செய்ததன் பேர்ல இந்த விசாரணை மேற்கொண்டதாங்க சிறப்பான ஒரு செய்தி. இதுல பாத்தீங்கன்னா சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த அறிக்கையில காவல் மரணம் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டது. இதுதான் முக்கியமாக இப்ப பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு நிகிதா அவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று அனைத்து பொதுமக்களுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்க தானே காரணமா இருந்தாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் நிகிதா அவர்கள் மீது பாத்தீங்கன்னா சிபிஐ ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகிதா அவர்கள் அளித்த புகார் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நீதிபதி அவர்கள் புகார் அளித்தவர் மீது, அதாவது அவர் அளித்த புகார் உண்மை இல்லை அப்படின்ற பட்சத்துல புகார் அளித்தவர் மீது ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அவர்தானே எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது சிபிஐ அதற்கான அறிக்கையை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்று தகவல் தெரிவித்தார்கள். இதில் குறிப்பாக நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயத்திற்கு பார்த்தீங்கன்னா கோவில் காவலரான அஜித்குமார் அவர்களை இந்த 5 காவலர்களும் அடித்தே கொலை செய்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி எனக்கு மனசு பதறுகிறது அப்படின்னு சொல்லி அங்க நீதிமன்றத்திலே குமரி இருக்காருங்க. அப்போ சிபிஐ இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த அந்த விஷயங்களையும் சிபிஐ அங்க விசாரணை மேற்கொள்ளும் போது தெரிவிக்கப்பட்ட அந்த சம்பவங்களாலையும் நீதிபதி மனசு அப்படி பதறுதுன்னா ஒட்டுமொத்த மக்களும் அந்த வீடியோலாம் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை மேற்கொண்ட விஷயங்களை எல்லாம் நாம் பதிவு செய்திருக்கிறோம். அந்த விஷயங்கள் எல்லாம் நினைவு கூறும் பொழுது நமக்கும் பதறுகிறது. அதற்கு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காவலர்கள் அனைவரையும் விசாரணை முடியும் வரை காவல்லையே வைங்க, தகுந்த பாடம் புகட்டுவோம் இந்த காவலர்கள் அனைவருக்குமே அப்படின்னு சொல்லி நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் மனம் குமுற கூறியிருக்கிறார்கள். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த 5 காவலர்களும் ஜாமீன் கோரி மனு செய்தார்கள். அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிகிதா அவர்கள் திரும்பியும் உள்ள வராங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை காணாமல் போனதுன்னு சொல்லி புகார் அளித்தார்கள்ல, அது உண்மையா இல்லையான்னு திரும்ப ஒரு கேள்வி நீதிபதி அவர்கள் முன்வைத்தார்கள். அதற்கு சிபிஐ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுவும் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உண்மை இல்லைன்ற போது ஏன் இன்னும் தாமதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அது என்னது அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறது எதற்கு தாமதிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கும் பார்த்தீங்கன்னா அறிக்கையை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறோம், விரைவில் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சம்பவங்களை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தப்பு செஞ்சவங்க தண்ணி குடிச்சே ஆகணும், தண்டனை பெற்றே ஆகணும்பா, அதுக்கு விரைவில் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட அந்த 10 பேர் மீதும் பார்த்தீங்கன்னா வழக்கு பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு விஷயத்தை நீதிபதி அவர்கள் கேள்வியாக எழுப்பினார். அதாவது இத்தனை பேர் ஒருவரே அடித்தே கொலை செய்யப்பட்டார்களே, அதற்கு முன்விரோதம் எதுவும் காரணமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சிபிஐயிடம் கேட்ட பொழுது சிபிஐ தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதாவது டிஎஸ்பி மேலிடத்திலிருந்து இந்த தனிப்படைக்கு தகவல் தெரிவித்ததாக, அதாவது விசாரணை செய்யுங்கன்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அஜித்குமார் பார்த்தீங்கன்னா அடித்தே கொலை செய்யப்பட்ட மரணித்த அந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் கண் கலங்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மனம் நொந்து போய் பேசியிருக்கிறாங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 10 பேர் மீதும் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த காவலர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அதனால தான் திரும்பவும் சொல்லியிருக்காங்க, இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் காவல்லே அந்த அனைவரையும் வைங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் டிஎஸ்பியும் திருப்பி உள்ளே வராருங்க. அந்த 5 காவலர்களுக்கும் ஜாமீன் தற்போது கிடையாது. அந்த 10 பேரில் நிகிதாவுக்கு மேலே யார் ஃபோன் பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் நடந்த அந்த சாரும் இந்த சாரும்
வேற வேற இருந்தாலுமே அந்த சார் யார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா விரைவில் தெரிய வரும். அதற்கான அறிக்கையை வந்து விரைவில் சிபிஐ அவர்கள் வந்து தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் நீதிமன்றமே பதறி இருக்கும் போது அஜித்குமார் மரணத்தை குறித்து பார்த்தீங்கன்னா அவங்க தாய் தற்போதும் பதறி கொண்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இதில் டிஎஸ்பி, காவல் ஆய்வாளர், தலைமை காவல் ஆய்வாளர், தனிப்படை 5 பேர் உள்பட 10 பேருக்கும் இந்த அஜித்குமார் மரணத்தில் வந்து தொடர்பு இருக்குன்றத இறுதியாக வந்து நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் இன்னொரு விஷயத்த கூறியிருக்கிறாங்க. அதில் பிரபு அப்படின்ற ஒரு நபரை தவிர மற்ற எல்லாத்திற்குமே ஜாமீன் வழங்கக்கூடாது, அதை மீறி வழங்கப்பட்டாலுமே நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றத திரும்பவும் நீதிபதி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 17ஆம் தேதி குறிப்பாக அடுத்தடுத்து அந்த 5 பேர் குறிப்பிட்டிருக்காங்க இல்லைங்களா, மற்ற 5 பேரும் யாரு அப்படின்றது தெரிய வரும். நிகிதா மீது எந்த நடவடிக்கை எடுத்தார்கள், அவர்கள் கைது செய்தார்களா, அதற்கு முன்னாடியே கைது செய்யப்படுவாரா, அல்லது 17ஆம் தேதி விசாரணைக்கு அப்புறம் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த வழக்கை பத்தி நம்ம பேசலாம். அதற்கப்புறம் கரூர்ல 41 பேர் விழுந்த சம்பவங்களை குறித்து சிபிஐ வந்து விசாரணை மேற்கொண்டு வந்தது நமக்கு எல்லாமே தெரியும். அதற்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து இறுதியாக வந்து இதில் விசாரணை மேற்கொண்டு அதுக்கப்புறம் யாரிடம் விசாரணை மேற்கொள்ளவில்லை. அதற்கு பின்பாக பிப்ரவரி முதல் அதில் 2வது வாரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் இதன் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் கடந்த ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய போறாங்கன்னு ஒரு ட்விட்டர் பதிவு வந்துச்சுங்க. ட்விட்டர் பதிவு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைவருமே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு குறித்து பார்த்தீங்கன்னா விவாதிக்கப்படுகிறது. இந்த வழக்கு குறித்து சிபிஐ வந்து விசாரணையை தாக்கல் செய்ய இருக்கிறது, விசாரணை மேற்கொள்ள போகிறார் அப்படின்ற தகவல் வந்து பரப்பப்பட்டுள்ளது. அது உண்மையான செய்தி அல்ல. பார்த்தீங்கன்னா அந்த சிபிஐ வந்து அடுத்த கட்டமாக என்ன விசாரணை மேற்கொள்ளலாம், இந்த தகவல் அறிக்கையெல்லாம் வந்து மீண்டும் அதை வந்து பட்டிட்டிங்கிறீங்க பார்த்துட்டு இருக்காங்க. எந்தெந்த தகவல் என்னென்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன செஞ்சுருக்கோன்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுவரைக்கும் மேற்கொண்ட விசாரணைகள் அனைத்துமே ஒரு சில விஷயங்களை தவிர மற்ற விஷயங்கள் வெளிவரவே இல்லை. இது வெளியும் விடக்கூடாது. அதுதான் சிபிஐயோட ரூல்ஸே. அப்படி இருக்கும் பொழுது இங்கே நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜியை வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் கடந்த ஒரு 2 மாதங்களாகவே சிபிஐக்கு போனதுலேருந்தே இது பேசப்பட்டது. ஆனால் இன்னும் செந்தில் பாலாஜிகிட்ட விசாரிக்கல அப்படின்னு சொல்லி நாம் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம், நாமளும் முன்வைக்கலாம், மக்களும் முன் வச்சுட்ருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமாக சிபிஐ வந்து செந்தில் பாலாஜியோட விசாரணை மேற்கொண்டது அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. சிபிஐ வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக சம்மன் கொடுத்து தான் விசாரிப்பாங்க. அது வந்து சிபிஐ மட்டும் இல்லை, காவல்துறையும் அப்படி தான் செய்யும். நீதிமன்றம் வெளிப்படைத்தன்மையாக தான் இருக்கும். அங்கே உள்ள சில விஷயங்கள் நடந்தால் அதற்கு நாம் பொறுப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெளிப்படைத்தன்மையில் தான் அரசு தரப்பில் எல்லாமே இயங்கும். சில விஷயங்கள் மட்டுமே, அதாவது விசாரிக்கப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் வெளியே வராது தவிர மற்ற விஷயங்கள்லாம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். ஏன்னா எஃப்ஐஆர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள், அதாவது மேக்சிமம் ஒரு 90% வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் விசாரிக்கப்பட்ட அந்த சம்பவங்களை தவிர. மீண்டும் அதை நம்ம குறிக்க விரும்புகிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா கரூரில் சட்டத்துக்கு புறம்பாக எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் வந்து கல்குவாரியில் வந்து கல்லை எடுத்து அந்த சம்பவங்கள் குறித்து நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளரும் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டரும் அங்கே போய் பார்த்திங்கன்னா அந்த செய்திகளெல்லாம் கலெக்ட் செய்யும் பொழுது அங்கே என்ன பண்ணாங்கன்னா அங்கே அசம்பாவிதங்கள் நடந்தது. அது யாராலும் பார்த்திங்கன்னா இந்த எம்எல்ஏ பழனியாண்டி தரப்பில் ஒரு 15 பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரையும் தாக்கினார்கள். அந்த சம்பவம் குறித்து ஊடகங்களில் பேசப்பட்டது. அவர்கள் மீது பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போடப்பட்டது. ஆனால் அந்த எஃப்ஐஆரில் எம்எல்ஏ பழனியாண்டி பேரும் அவன் மகன் பேரும் இல்லைங்க. ஏன்னா அந்த இடத்துக்கே அவங்க போகலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் போடப்படலை. ஆனால் தற்போது நியூஸ் தமிழ் 24/7 அந்த நியூஸ் சேனல்காரங்களே, அதாவது அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஏன்னா மொபைலில் வந்து எடுத்துருக்காரு. அவர் எடுக்கும்போது அந்த எம்எல்ஏ வந்து அவர் மைக்கை எடுத்து, அதாவது அந்த ரிப்போர்ட்டர் மைக்கை எடுத்து அவர் மேலே தலையில் தாக்க போயிருக்காரு. அவர் கத்தும் அந்த சப்தமும் கேட்கிறது. அந்த வீடியோ தற்போது வைரலாகி பார்த்திங்கன்னா சாட்சியங்கள் கிடைத்து விட்டதப்பா, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னாள் பாஜக தலைவரான தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களும் இபிஎஸ் அவர்களும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆதாரம் கிடைத்தும் தமிழக அரசு ஏன் இன்னும் எம்எல்ஏ பழனியாண்டி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டனங்களை தெரிவித்து குரல் எழுப்பியிருக்கிறார்கள். இதே குரலை தான் நாமளும் எழுப்புகிறோம்.
இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு போய் கொண்டிருந்தால், சிஎம் அவர்கள் மௌனம் காத்து கொண்டிருந்தால் மக்கள் அச்சப்படுவார்களா இல்லையா? தயவு செய்து முதல்வர் அவர்கள் இதற்கு முன்னெடுத்து இந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவில் அந்த 12 பேரையும் சேர்த்து நடவடிக்கை எடுத்தால் சிறப்பாக இருக்கும். இந்த எலெக்ஷன் வர சமயத்திலும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பதை பார்க்கும் பொழுது திராவிட மாடல் அரசை சேர்ந்தவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி செயல்படுவது போல தான் தெரிகிறது. அந்த அளவுக்கு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு இந்த விஷயங்கள்லாம் போகுதா இல்லையா, ஊடகங்களை பார்க்குறாரா இல்லையா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நாம் பேச வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஏன்னா அடிக்கடி சமூக வலைதளங்களில் முதல்வர்னு சொல்கிறாங்க. அதையே நாமளும் திரும்பவும் சொல்லும் சூழ்நிலை தான் உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து தமிழ்நாடு உலகத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து அலசுவோம், தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் இருந்திருங்கள். தமிழ் தேசிய குரல் மகேஷின் அன்பு வணக்கம்.